श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्तदितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेतपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இது இப்போ 88வது ஸ்லோகம் உத்தர சதகத்தில். சுவாமி ஸ்ரீ உவே மகாவித்வான் ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சாரிய எழுதிய ஸ்ரீரங்க வரிவஷ்யா என்ற தமிழ் உரையும் மற்றும் ஸ்ரீமான் கண்ணன் சுவாமின்னு ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியமாக எளிய தமிழ் உரையில் வித்வான் ஆர் கண்ணன் சுவாமி, அதாவது எளிய தமிழ் விளக்க உரை, அது ரெண்டையும் அடியேன் அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி 88வது ஸ்லோகம் அனுபவிக்கலாம். இதில் ரொம்ப அழகாக, நீ ரங்கநாதா உனக்கு என்மேல் என்ன திருவுள்ளம் வைத்திருக்கிறாய், என்னை எங்கே வைக்கணும்னு வைத்திருக்கிறாய் என்கிறார். பட்டுநைக வராட்டிகேவ க்ளுப்தா ஸ்தலயோ காகணிகா சுவர்ண கோட்யோ பவமோக்ஷணயோ த்வயைவ ஜந்துஹு கிரியதே ரங்கநிதே த்வமேவ பாஹி. பட்டுநைக வராட்டிகேவ க்ளுப்தா ஸ்தலயோ காகணிகா சுவர்ண கோட்யோ பவமோக்ஷணயோ த்வயைவ ஜந்துஹு கிரியதே ரங்கநிதே த்வமேவ பாஹி. ரங்கநிதே, திருவரங்கச் செல்வரே, சமர்த்தனான ஒருவனால் ஒரு பைசாவாகவும் இல்லை ஒரு சவரன் வகுப்புமான ஒரு தங்க காசாகவோ, அதாவது ஏற்படுத்தப்பட்டது. ஒரு நாட்டில் அரசன் மூலமாக ஒரு நாட்டில் ஒரு சோழி ஒரு பைசா என்னும் மதிப்பும், சற்று காலம் கழித்து அதே சோழி ஒரு சவரன் தங்கத்தின் மதிப்பும் பெறக்கூடும். அந்த அரசனை யார் கேட்க முடியும்? அதாவது அந்த வேல்யூவேஷன் ஆஃப் கரன்சி, வேல்யூவேஷன் ஆஃப் மணி. ஸோ இதுக்கு 100 ரூபா, இது 5 ரூபா, இது 10 ரூபா காசு அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு தங்கத்தை கம்பேர் பண்ணி அவள் நிர்ணயம் பண்ணுவாள் அரசன். ரெண்டினுடைய வெயிட் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் மதிப்பு அதே இருக்காது, மதிப்பு கம்மியாக இருக்கலாம். சுவாமி தெரிவிக்கிறது, ஒரு நாட்டின் அரசன் தமது சாமர்த்தியத்தான் தேவரீர் தட்டி கேட்பாரின்றி சுதந்திர புருஷன். அதனால் அரசனும் அப்படிதான் ஒரு வகையான நாணயத்தை ஏற்படுத்தி, நாணயம்னா காயினை ஏற்படுத்தி அதுக்கு இன்ன மதிப்பு என்று வியவஸ்தை செய்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தராசில் வச்சு ஒரு தட்டில் பொன்னையும் மற்றொரு தட்டில் குன்றுமணி சோழி முதலான விலையற்ற பொருள்களையும் வைத்து இந்த காசு இவ்வளவு குந்துமணி எடை, இவ்வளவு சோழி எடை அப்படின்னு ஏற்படுத்துகிறான் எடைக்கு. ஆனால் அதோட மதிப்பு தங்கத்தை வச்சு மதிப்பு பண்ணுறான். அதை அந்த நாட்டவர் யாவரும் இசைந்து அதை மணி எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணிப்பான். ஸோ காக்கணிக்கா
அப்படிங்கிறது 1/4 காசு அந்த காலத்தில். ஸோ ஒரு குந்துமணியும் அதற்கு சமமான பொன்னும் எதிரெதிர் தட்டுக்களில் வைத்து எடை போட்டால் ரெண்டும் எடையில் ஒத்திருக்கிறவா இருந்தாலும் மதிப்பால் இல்லை. குந்துமணி தான், தங்கம் என்ன மதிப்பு? அதே போல் எடை போடும்போது தட்டுக்களில் வைத்த உயர்ந்த தாழ்ந்த பொருட்களை மாற்றி வைத்தாலும் அதே எடை மாற்றமிராது. இந்த குந்துமணியை அங்கே வச்சுட்டு அந்த தட்டிலேருந்து தங்கத்தை இங்கே வச்சாலும் எடை சேமாக இருந்தால் ரெண்டும் ஒரே வெயிட் தான், ஆனால் மதிப்பு வேறு, வேல்யூ வேறு. சாந்தி பருவத்தில் மகாபாரதத்தில் அக்ஞோ ஜந்துரனீஷோயம் ஆத்மன சுகதுக்கயோகோ ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஸ்வர்க்கம் வா ஸ்வப்ரமேவ வா. சாந்தி பருவம் 12வது சாப்டர் 36வது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் தெரிவிப்பது தேவையற்ற துன்பங்களை விலக்கிக் கொள்வதற்காகவோ அல்லது தேவையான நன்மைகளை தேடிக்கொள்ளவோ தனக்கு இந்த ஜீவாத்மா திறமையற்றவன். நமக்கு எது நன்மைன்னு தெரியும், நமக்கு எது துன்பம் கொடுக்கறதுன்னு தெரியும். ஆனால் நம்ம அந்த நன்மை கிடைப்பதை தேடிக்கொள்ளவோ இல்லது துன்பம் வருவதை விலக்கிக் கொள்ளவோ நமக்கு சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது, அதற்கான அறிவும் கிடையாது, கர்ம வாசனை எல்லாம். ஆகவே எம்பெருமான் நம் கர்மானுகுணமாக நரகத்துக்கு நம்மை அனுப்புகிறாரோ அல்லது உபாயங்கள் பக்தி யோகமோ பிரபத்தியோ மூட்டி மோட்சத்துக்கு அனுப்புகிறாரோ இவன் அங்கு செல்லத்தான் தகுதியானவன் என்று இதற்கு கருத்து. அந்த ஸ்லோகம் சொல்கிறது சொர்க்கம்னா இந்த இடத்துல மோக்ஷம். ஸோ அக்ஞோ ஜந்துரனீஷோ அயம் ஆத்மனஹா சுகதுக்கயோகோ ஈஸ்வர பிரேரிதோ கச்சேத் ஸ்வர்க்கம் வா ஸ்வப்ரமேவ வா. தனக்கு தேவையான நன்மைகளை தேடிக்கொள்ளவோ தேவையற்ற துன்பங்களை விலக்கிக் கொள்ளவோ இந்த ஜீவாத்மா திறமையற்றவன், அதற்கான அறிவும் இல்லாதவன். ஆகவே எம்பெருமான் நம்முடைய கர்மானுகுணமாக நம்மை சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ அனுப்புகிறாரோ அல்லது உபாயங்களில் மூட்டி மோட்சத்துக்கு அனுப்புகிறாரோ இவன் எங்கு செல்ல தகுதியானவன் என்பது அவன் முடிவு பண்ணுறான் கர்மானுகுணமாக. ஏதோ அஜ்ஞாத சுகிருதம் தெரியாமல் பண்ண ஒரு நல்ல சின்ன புண்ணியத்தை வச்சுண்டு அவன் நம்ம மேலே கிருபை பண்ணி உபாயத்தில் மூட்டலாம், எல்லாம் அவனுடைய இஷ்டம். இங்கே ராஜா எப்படி அந்த காயினை நாணயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அது மாதிரி. அது இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் 88வது ஸ்லோகத்தில். மகாபாரத ஸ்லோகத்தை எடுத்து இதில் தெரிவிக்கிறார். தேவரீர் ரங்கநாதா, அடியன் விஷயத்தில் என்ன திருவுள்ளப்பட்டிருக்கிறீர் என்பது யாருக்கும் தெரியாது. தேவரீர் அடியன் விஷயத்தில் என்ன நினைச்சிருக்கீர் தெரியாது. ஆனபடியால் தேவரீரே கருணை கூர்ந்து அடியனை பாதுகாத்து அருள வேண்டும் என்றபடி. தேவரீரை தட்டி கேட்பாரின்றி சுதந்திர புருஷர். அதனால் ஒரு ஜீவனை தேவரீர் கர்மானுகுணமாக ஆக்குகிறேன், முக்தர்களாக ஆக்குகிறேன். இது எப்படின்னா, ஒரு அரசன் சில காலத்தில் சோழியை 10 பைசா என்று நிர்ணயம் செய்வான், மற்றொரு காலத்தில் அதே சோழியை ஒரு சவரன் என்றும் சொல்ல முடியும், அவன் இஷ்டம்தான். அதே போல் பகவான் ஒரு ஜீவனை பத்தராகவோ முக்தராகவோ ஆக்கலாம், மற்றொரு ஜீவனை நித்தியசூரிகளாக ஆக்கலாம். அவனை யார் கேட்பார்? அதனால் இப்படிப்பட்ட தேவரீர் அடியன் விஷயத்தில் சிறிது கண் திறந்து அருள வேண்டும் என்கிறார். ஸோ சொர்க்கம் வா ஸ்வப்ரமேவா. இந்த மகாபாரத ஸ்லோகத்தில் சொர்க்க சப்தம் மோக்ஷ வாச்சகம். சொர்க்கே லோகேன பயம் கிஞ்ச நாஸ்தின் என்கிறார் கடக் ஸ்ருதியில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பாஷ்யமிட்டுள்ளார். சொர்க்கே லோகேன பயம் கிஞ்ச நாஸ்தி, கொஞ்சம் கூட பயம் கிடையாது சொர்க்க லோகத்தில். அப்படின்னா மோட்ச சாம்ராஜ்யத்தில் பயம் கொஞ்சம் கூட கிடையாது, சம்சார பயம். இந்த ஸ்லோகத்துக்கு சில வியாக்கியாத்தாக்கள் நித்திய சம்சாரி என்ற வியாக்கியானம் இடுகிறார்கள்.
அந்த நித்திய சம்சாரிகள் உண்டு என்ற ஒரு பட்சம், ஒரு முடிவு ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்ரீ பாஷ்யக்காரர்கள் ஒப்பினது அல்ல. அவர்களுக்கு அப்படி கிடையாது. திரிவித சேத்தனா சேத்தன என்றனர். பத்தர், முக்தர், நித்தியர். பக்தர்கள் ஒரு நாள் முக்தி அடைஞ்சு போனால் அது முக்தர்கள். அப்போ நித்திய சம்சாரிகள் உண்டு அப்படின்னா சதுர்விதம்னு வரணும்ல. அதனால் நித்திய சம்சாரிகள் என்பது பாஷ்யக்காரர், ஆளவந்தார், நாதமுனிகள் ஒப்பினது அல்ல. ஸோ திருவரங்கத்து அதிபதியே ஒரு தேசத்தின் அரசன் மூலமாக ஒரு நாட்டில் ஒரு சோழி ஒரு பைசா என்றும், சற்று காலம் கழித்து அதே சோழி தங்கத்தின் மதிப்பு என்றும் சொல்லலாம். அந்த அரசனை யார் கேட்க முடியும்? இதுபோல ஜீவன் உன்னால் சம்சாரத்திலும் ஆட்படுகிறான், முக்தியும் பெறுகிறான். உன்னை கேட்பது யார்? ஆகவே என்னை நீ உபாயத்தில் இழிய வைத்து மோட்சம் தர வேண்டும் என்கிறார். பட்டுனைக வராட்டிகேவ கிளுப்தா ஸ்தலயோ காக்கணிகா சுவர்ண கோட்யோகோ பவமோக்ஷணயோ துவயைவ ஜந்துகு கிரியதே ரங்கநிதே துவமேவ பாஹி. ரங்கநிதே, திருவரங்கத்தில் உறையும் செல்வமே, நிதியே, எம்பெருமானே. பட்டுனா, செய்கின்ற திறமை உள்ள ஒருவனால் காக்கணிகா சுவர்ண கோட்யோகோ, காக்கணிகா கால் காசு என்ற நாணயம் என்ன, சுவர்ண கோட்யோகோ அதே எடை உள்ள தங்கம் என்ன, 2 தட்டுக்களை கொண்ட ஸ்தலயோகோ இடங்களில், கிளிப்தா செலவாணிக்காக செலவுக்காக ஏற்படுத்தப்பட்ட, மணி எக்ஸ்சேஞ்சுக்கு பார்கெயின்காக ஏற்படுத்தப்பட்ட, ஏக வராட்டிகா இவ ஒரு எடை போடும் யந்திரமான தராசு போன்ற அல்லது சோழியை போன்ற, ஜந்துகு பிறவி எடுத்த கர்ம பந்தமான இந்த சேத்தனானவன், ஜீவாத்மாவானவன், துவயா ஏவ துவயைவ துவயா ஏவ தேவரீராலேயே, பவ மோக்ஷணயோகோ பவ சம்சாரம் என்ன, பிறவி என்ன, மோக்ஷணயோகோ பந்தத்திலிருந்து விடுவித்து மோட்சம் அளிப்பது என்ற நிலை என்ன, இவைகளுக்கு ஏற்ற நிலையில் கிரியத்தே பண்ணப்படுகிறான். ஆதலால் துவமேவ தேவரீரே பாஹி, அடியனை பாதுகாத்தருள வேண்டும் என்கிறார் சுவாமி. அடியன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.